ஸோ இன்னைக்கு ஹர்ஷ சரித சங்கிரகத்துல இருக்கோம். இன்னைக்கு வந்து போன கிளாஸ்ல வந்து இந்த பூயஷ்ட அவபாஷே அர்ச்சயதி மகாபாகம் பகவான் ஆசீர்வச்சசா இத்யுக்த்வா ச உபனின்யே பைரவாச்சாரிய பிரஹிதானி ரத்னவந்தி பஞ்சராஜதானி புண்டரீகானி. அதோட லாஸ்ட் கிளாஸ்ல நிறுத்தினோம். அதாவது இந்த பைரவாச்சாரியருங்கிறவர் பரம சிவபக்தர். அவருடைய சிஷ்யனாக இருக்கணும்னு இந்த ராஜாக்கும் ஆசை. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஆஹ், அதான் இந்த புஷ்பபூதிங்கிற ராஜாக்கு அவருடைய சிஷ்யனா இருக்கணும்னு ஆசை. அப்ப வந்து அந்த 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 இவர்கிட்டேந்து அந்த பைரவாச்சாரியர்கிட்டேந்து கிஃப்ட்ஸ்லாம் வருது. ரத்னவந்தி பஞ்ச ராஜதானி புண்டரீகானி. ஸோ வந்து ரத்னவந்தின்னா ரத்தனம் பதிச்ச, புண்டரீகத்துக்கு அட்ஜெக்டிவ். இந்த ராஜதானி, பஞ்ச ராஜதானி, ரத்னவந்தி இது ரெண்டுமே, பைரவாச்சாரிய பிரஹிதானி இது மூணுமே இந்த புண்டரீகானிக்கு அட்ஜெக்டிவா வருது. மேல படிக்கிறேளா? ओके। நரபிஸ்து. नरपतिस्तु प्रियजन प्रणय भङ्गाथरो பங்க दाक्षि பங்க காத்தரஹா. भङ्गकातरः ம். दाक्षिण्यम् अनुरुध्यमानः ம். ग्रहणकालगवञ्च கிரகண लङ्घयितुं கிரகண லாகவம் ச. लाघवल सॉरी பரவாயில்ல. ग्रहण लाघवं च ம். लङ्घयितुम् असमर्थः ம். दोलाय दोलायमानेन ம். मनसा ம். स्थित्वा कथमपि तानि जग्राह। சோ வந்து என்ன அப்படின்னு நரபதிஸ்து. சோ இந்த மாதிரி ரத்னவந்தி பஞ்ச ராஜதானி புண்டரிகானி இதெல்லாம் எடுத்துக்கோங்கோ அப்படின்னுட்டு அவ சொல்றா. நரபதிஸ்து அந்த ராஜாவான அந்த புஷ்ப பூபதியோ என்ன பண்றார் அப்படின்னா, அவர் எப்படி இருக்காரு, அது அது என்ன பண்ணார் அப்படின்னா, கதமபி தானி ஜக்ராக அங்க கொண்டு போய் சேர்க்கணும். நரபதி, இந்த நரபதியானவர், நரபதிஸ்து தானி, தானினா இந்த புண்டரீகானி, ரத்னவந்தி ராஜதானி பஞ்ச புண்டரீகானி, கதமபி தானி புண்டரீகானி ஜக்ராக. ஜக்ராகனா பெற்றுக்கொண்டார்னு அர்த்தம். சரியா? கிரக தாத்துவனுடைய லிட்டில் அகாரத்துல இருக்கு ஜக்ராக. சோ நரபதிஸ்து நரபதியோ பிரிய ஜன பிரணய பங்க காத்தரக. இது எந்த இந்த பிரதமா விபக்தியில வர அத்தனமும் இவருக்கு அட்ஜெக்டிவா போறது, ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது, கொண்டு போய் சேர்த்துக்கணும். பிரிய ஜன அப்படின்னா தனக்கு பிரியமான ஜனங்கள். அவளுடைய பிரணயம்னா ஒரு பிரீத்தின்னு அர்த்தம். சரியா? பிரணயம்னா ஒரு பிரேமம், பிரீத்தி. அந்த அத வந்து பங்க காத்தரக, பங்கஹா அப்படின்னா அத வந்து உடைக்கிறது. யாரோ ஒருத்தர் நம்மளோட ஒரு ஒரு பிரீத்தி சுபாவத்தோட இருக்கா, நீங்க ஏன் பிரீத்தியா இருக்கீள், எனக்கு எதுக்கு நீங்க இதெல்லாம் கொடுக்குறீள் அப்படின்னு அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸ்னால வாண்டான்னு ரிஜெக்ட் பண்றதுனால அந்த பிரிய ஜன பிரணய பங்க காத்தரக. காத்தரகனா பயந்தவர் அப்படின்னு, பயந்தவர்னு அர்த்தம். கோழ அதுக்கும் காத்தரகன்னு சொல்லுவா, கவேர்டுக்கு சொல்லுவா. இந்த இடத்துல காத்தரக அப்படின்னா I'm not in a I'm not in a position to reject the offering. அப்படி ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சில பேர் ஏதோ ஒன்று ஆஃபர் பண்றா, அவ வந்து நம்ம மேல இருக்கிற ஒரு பிரீத்தி விசேஷாத்து பண்றா. அந்த நம்ம வாண்டான்னு இது ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவளுடைய மனசு வந்து துக்கத்துக்கு உட்படும். அந்த அந்த மாதிரி பிரியஜனஸ்ய பிரணயம், பிரணய பங்கே காத்தரக. அதை வந்து பங்கம் படுத்துறதுல யாரு வந்து காத்தரகா அப்படின்னா ரொம்ப கோழையா இருக்கார் அப்படின்னா who is unable to reject somebody's offering அர்த்தம். அந்த நரபதிக்கு அது அட்ஜெக்டிவா போறது. சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? நடராஜன் சார் சரியா இருக்கா? சரியா இருக்குமா? அதுக்கப்புறம் தாட்சிண்யம் அனுருத்தியமான. தாட்சிண்யம் அப்படிங்கிறது ஒரு சிஷ்டதாம். தாட்சிண்யம்னா இந்த தாட்சிண்யம்ங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. தாட்சிண்ய சுபாவம்னா ஒரு உதார சுபாவத்தோட இருக்கிறது. இங்க வந்து தாட்சிண்யம் அப்படிங்கிறது ஒரு சிஷ்டதாம், ஒரு தனக்குன்னு ஒரு சிஷ்டாச்சாரம்னு சொல்லுவா. இதெல்லாம் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு வழிமுறை. அந்த தாட்சிண்யத்தை அனுருத்தியமானக அப்படின்னா அனுவர்த்தமானக, அத பின்தொடர்ந்து இருக்கின்றவரான சக நரபதி. சரியா? அனுருத்தியமானங்கிறது சாணத்துல இருக்கு உங்களுக்கு. சோ பிரிய ஜன பிரணய பங்க காத்தரஹ நரபதி, தாட்சிண்யம் அனுருத்தியமானஹ நரபதி, கிரகண லாகவம் ச லங்கயித்தும் அசமர்த்தா. அதாவது அந்த கிரகண லாகவம் அப்படின்னா ஈஸியா பெற்றுக்கொள்வது, அதை லங்கயித்தும் அசமர்த்தா, அதை தாண்டுவதற்கு அசமர்த்தா. அதாவது இந்த சில பேர்லாம் சொல்லுவா, என்கிட்ட ஒருத்தர் படிச்சார்,
படிக்கிறார், படிச்சார். அவர் எப்பவுமே சொல்லுவார், இந்த ஃப்ரீயா குடுக்கறதெல்லாம் வாங்கக்கூடாது மேடம். அவ வந்து எதை நினைச்சு நமக்கு குடுக்குறாளோ அதெல்லாம் நம்ம தலையில விழுன்னுவார். இது அந்த மாதிரி இல்ல. இருந்தாலும் அந்த கிரகண லாகவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விச் இஸ் ஈஸிலி அட்டைனபிள். அதாவது மீன் நாட் பிரயாசேன வினா எது லப்தம். அதுதான் கிரகண லாகவம். ஒரு எஃபர்ட்டே போடாம அவளே வந்து ஆஃபர் பண்றதை ஏதோ ஓசியில கொடுத்தா அப்படின்னு நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் பார்த்தேடா. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறதுல தேர் இஸ் சில பேருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். ஐயோ நம்ம சும்மா கொடுத்துட்டாலே, இப்ப நம்மலாம் ஒரு 10 ரூபா ஒருத்தர் கொடுத்தா மேல நம்ம 25 ரூபா திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் சில பேருக்கு எல்லாம் போறோம் அப்படின்னு இருக்கணும். சோ இந்த ராஜா வந்து கிரகண லாகவம் ச லங்கயுத்தும் அசமர்த்தா. இந்த மாதிரி ஈஸியா சுலபமா வருதே அதையும் லங்கயுத்தும்னா தாண்டுவதற்கு அசமர்த்தா, அசமர்த்தனாக இருந்துண்டு அப்படின்னா, சி அத அத பெற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, ரிஜெக்ட் பண்ணவும் முடியல. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல அவர் இருக்கார். புரியுறதா? அப்புறம் தோலாயமானேன மனசா. தோலாயமானகனா அப்படியே ஸ்வேயிங்னு அர்த்தம். ஆடுகின்ற மனதினால் மனசானது இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு ஒரு ஒரு ஆட்டம் கண்டுன்னு இருக்கு. அஹ், சாகுந்தலத்துல இந்த மகாராஜா கமெண்ட்ரியில ஐ திங்க் வாசுதேவன் சாருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வைகல்பிகே ஆத்மதுஷ்டி பிரமாணம்னு அவன் வந்து சகுந்தலைக்கு தன்னை பிடிக்கிறதா இல்லையா அப்படின்னு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டு போட்டு பார்ப்பான். டைரக்டா அவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஸ்டில் வந்து ஒரு இடம் இருக்கா, ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கிறா, என்ன திரும்பி பார்க்கறா. இந்த மாதிரி பண்றாளே இவளுடைய ஆக்டிவிட்டினால, இவளுடைய அந்த காரியத்தினால, விவகாரத்தினால he was unable to decide whether she has the same interest towards himனு. அப்போ வந்து கமெண்டேட்டர் கீழே போடுவார், வைகல்பிகே ஆத்மதுஷ்டி பிரமாணம் அப்படின்னுட்டு. வைகல்பிகம் அப்படின்னா விகல்பகா, டைலமா. இதுவா அதுவா, அதுவா இதுவா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய அந்த இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுவா தெரியுமா. சில பேருக்குலாம் அது பிறப்புலேருந்தே இருக்கும், இது வந்து சரி வராதுண்ணா அப்படின்வா. சில பேருக்கு வந்து பை ஓவர் த இயர்ஸ் ப்ராக்டிஸ்ல தான் வரும். சில பேருக்கு வரவே வராது, அது வேற விஷயம். ஸோ வந்து இதுக்கு வந்து அந்த கமெண்டேட்டர் கீழே என்ன போடுவார் அப்படின்னா, இன் ஜென்ரல் வந்து நமக்கு வந்து சாஸ்திரத்துல ஏதாவது வந்து விகல்பம் வந்தது அப்படின்னா அதுல வந்து நம்ம சாஸ்திரத்தையே தான் பின்பற்றணும் ஒண்ணு. இன்னொன்னு நம்மளுடைய ஆச்சாரியா என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு காலகட்டத்துல ஆச்சாரியா இல்ல, நமக்கு உபதேசம் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு ஒரு கதி நமக்கு தள்ளப்பட்டோம்னா, அப்போ வைகல்பிகே ஆத்மதுஷ்டி பிரமாணம் அப்படின்னு போடுவார். அந்த மாதிரி டைலமா ஸ்டேட்டுக்கு வரும்போது உன்னுடைய அந்த செல்ஃப் இன்ட்யூஷன் தான் பிரமாணம்னுவார். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து இவனுக்கு என்ன அப்படின்னா, தோலாயமானேன மனசா. தோலாயமானம்ங்கிறது ஊஞ்சல் போல ஆடின்னு இருக்கு. அந்த மாதிரி ஆடின்னு இருக்கிற மனசா ஸ்தித்வா, அந்த மனதோடு இருந்து கொண்டு, கதம் கதமபி தானி ஜக்ராக, எப்படியோ he accepted those offerings. சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? சரியா இருக்கு. இது கிரகண லாகவம் லங்கயித்தும் ரெண்டுமா சேர்த்தாக்கா வாட் தி மீனிங் டஸ் இட் கிவ்? கிரகண லாகவம் அப்படின்னு அந்த ஈஸியா அடையக்கூடிய அந்த விஷயத்தை தாண்ட முடியாதவனாக இருக்கிறான். இல்ல அது புரிஞ்சுடுது, தனித்தனியா எடுத்தா புரியுது. பட் ஹவ் டஸ் இட், வாட் மீனிங்? கிரகண லாகவம் அந்த சுலபமாக, அதாவது லகோஹோபவம் லாகவம், ஈஸியாக அடையும் தன்மை லாகவம். கிரகணே லாகவம், பெற்றுக்கொள்வதில் ஒரு ஒரு ஈஸியா அடையிறது. அதை அந்த ஈஸியா அடையறதோனும் அதான் லங்கயுதம் அசமர்த்தகா அப்படின்னா அது தாண்டுவதற்கு அசமர்த்தனாக இருக்கிறான் அப்படின்னா he is unable to refute, reject. புரியுறதா? புரியுது. though he is procuring it at a free of cost, easily accessible ஆயிடுறது, without making any பிரயாசம், without making any effort, அடையஞ்சாலும் சக ராஜா நரபதி தத்து லங்கயுதும் ந சமர்த்தா, லங்கயுதும் அசமர்த்தா. சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? he cannot digestங்கிற மாதிரியோ? ஆமா ஆமா, அக்செப்ட் பண்ணிக்க முடியாம ஒரு ஸ்திதியில. ஆமா ஆமா, unable to accept or unable to refute. லங்கை தாண்ட முடியாதது, தாண்டுவதற்கு அசமர்த்தனாக இருக்கிறான். டைஜஸ்ட் தான் கரெக்ட்டா, டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம். அசமர்த்தம் லங்கயுத்தம்னால தாண்டறது அது புரியுது. பட் in this context I was trying to understand meaning. இல்ல, அந்த கிரகண லாகவம் சுலபமாக கிடைக்கும் ஒரு விஷயத்தை தாண்டுவதற்கு அசமர்த்தனாக இருக்கிறான் அப்படின்னா he was unable to accept the gift, or he was அந்த கிஃப்ட ரிஜெக்ட் பண்றதுக்கு he was unable, he was unfit, is incapable. புரியுதா? நரபதிஸ்து
பிரியஜன பிரணய பங்க காதரः தாட்சிண்யம் அனுருத்தியமானः கிரகண லாகவம் ச லங்கயித்தும் அசமர்த்தः தோலாயமானேன மனசா ஸ்தித்வா கதம் கதமபி தானி சக்ராக. அதுக்கப்புறம் जगाद च ம், सर्व सर्वफल प्रसव हेतुः ம். शिवभक्तिः इयं नो मनोरथ दुर्लभानि फलति फलानि येनम् एवम् अस्मासु क्रियते भगवान् भुवन गुरु भैरवाचार्यः. ஆ, பகவான் புவன குரு பைரவாச்சாரியா ஏன பிரியதே. எந்த ஒரு காரியத்தை நான் செய்யறதுனால, ஏன காரியேன ஏன கர்மணா, பகவான் அந்த பகவானான புவன குருஹு புவனானாம் குருஹு உலகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற பைரவாச்சாரியா பைரவஹ இது ஆச்சாரியா பிரியதே. எந்த ஒரு காரியம் என்னால் செய்யப்பட்டதே என்றால் பகவான் வந்து அந்த காரியத்தினால அவர் பிரியமாக பிரியத்துக்கு சந்தோஷமா இருப்பாரோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஜகாத அப்படிங்கிறது உங்களுக்கு கததி, கததி டு ஸ்பீக், கத்து டு ஸ்பீக், அதனுடைய லிட்டில் அகாரம். ஜகாதஜ சர்வ பல பிரசவ ஹேது சிவபக்தி இயம் நக மனோரத துர்லபானி பலானி பலதி. ஸோ இந்த பலத்திய கொண்டு போய் நீங்க வந்து சிவபக்திக்கு சேர்த்துக்கணும். இயம் சிவபக்தி, பக்திங்கிறது ஸ்திரீலிங்கம். சிவே பக்தி சிவபக்தி, இயம் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது சிவனிடத்தில் இருக்கின்ற பக்தி. இயம் சிவபக்தி பலதி, பலத்தை கொடுக்கிறது. எப்படி அப்படின்னா சர்வ பல பிரசவ ஹேதுஹு, சர்வேஷாம் பலானாம் பிரசவம் அப்படின்னா த ஆரிஜின் ஆஃப் அந்த பிரசவம்னா பிரசவம்னா பிரசவம் ஆக்சுவலி அந்த டெலிவரின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல எல்லா எல்லா பலன்களும் பிரசவிக்கிறதுக்கு உண்டாகிறதுக்கு அடைகிறதுக்கு ஹேதுஹுனா காரணம். சரியா? ஹேத்துவாக என்ன அப்படின்னா ஏன்னா இயம் சிவபக்தி நகா பலதி அஸ்மாக்கம் பலதி. சரியா? இந்த சிவபக்தியானது எங்களுக்கு பலத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கும் அப்படின்னா மனோரத துர்லபானி பலானி. மனோரதம்னா டிசையர், என்னுடைய மனதுனால என்னோட நான் டிசைர் கூட பண்ண முடியாது அந்த மாதிரி. அதாவது ஒன்னு அடையறதுங்கிறது ஒண்ணு விஷயம், அதை பத்தி ஆசைப்படுறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. திஸ் இஸ் பியாண்ட் மை டிசையர்னு அர்த்தம். மனோரத துர்லபானி அப்படின்னா நான் வந்து இப்ப போய் நாசால போய் ராக்கெட்ல மூன்ல இறங்கணும்னு ஆசைப்படலாமா? அது மனோரதா போய் துர்லபம். எங்கேயோ இங்க அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படலாம், இங்கேருந்து நான் நாசாவுக்கு போகணும்னு ஆசைப்பட முடியுமா? சோ அந்த மாதிரி மனோரதானாம் அப்படி துர்லபம். சோ அந்த மனோரதங்களுக்கு கூட ரொம்ப துர்லபம். துர்லபானி பலானி, அப்படிப்பட்ட பலன்களை இயம் சிவபக்தி நக பலதி, இந்த சிவபக்தியானது எங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறது. பலானி பலதி. சரியா? அப்புறம் என்ன அப்படின்னா இந்த சர்வ பல பிரசவ ஹேது, எல்லா பலத்துக்கும் பலன்கள் உண்டாகின்ற அந்த அதுக்கு காரணமாக இருக்கின்ற சிவபக்தி நக மனோரத துர்லபானி பலானி பலதி. ஏன எந்த ஒரு கர்மானால அஸ்மாசு பலதி, ஏன ஏவம் அஸ்மாசு பகவான் புவன குரு பைரவாச்சாரியா பிரியதே. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து மனோரத்தத்துக்கு அபிஷேகமாக இருக்கின்ற மனோரத்தங்களால கூட நினைக்க முடியாத அந்த பலன்களை இந்த சிவபக்தியானது பலத்தியோ ஏன அந்த பலேன. ஸோ அப்படிப்பட்ட அந்த அதனால ஏவம் அஸ்மாசு பகவான் புவன குரு பைரவாச்சாரியா பிரியதே. ஸோ இந்த மாதிரி அவர் கொடுத்த அந்த கிஃப்டை நான் ஒத்துனுட்டேன் அப்படின்னா இந்த பகவானானவர் அஸ்மாசு பிரியதே, எங்களிடத்தில் பிரியமாக இருப்பார். யார் அவர் பகவான் அப்படின்னா புவன குரு பைரவாச்சாரியா. சரியா இருக்கா? சரியா இருக்கா? சரியா இருக்கும். ஸோ அந்த சர்வேஷாம் பலானாம் பிரசவே ஹேதுஹு சிவபக்தின்னு அங்கே கொண்டு போய் சேர்த்துக்கலாம். ஓகே, ஹேதுஹு இன் ஜென்ரல் இஸ் புல்லிங்கம், பட் காம்பவுண்ட் வேர்டில் கன்வெர்ட் பண்ணி சர்வேஷாம் பலானாம் பிரசவே ஹேதுஹு யா சா அப்படின்னு போட்டு சிவபக்திக்கு சேர்த்து விட்டுடலாம். ஸோ நக மனோரத துர்லபானி. ஹலோ, வேற ஏதாவது சொன்னீங்களா? ஓகே.
சோ சோ மனோரத துர்லபானி பலானி பலதி ஏன सर्वे एवं सर्वेषां फलानाम् ஆ उत्पत्तेः कारणम् ஆமா अस्माकं शिवेः भक्तिः ஆமா ஆமா சிவஸ்ய பக்தி சிவே பக்தி शिवे भक्ति ओके சிவே பக்தி ஆமா சிவே பக்தி சர்வேஷாம் பலானாம் உற்பத்தேஹே காரணம் கரெக்ட் சர்வேஷாம் பலானாம் பிரசவே ஹேதுஹு இந்த வந்து சிவே பக்தி சிவபக்தி இயம் சிவபக்தி மனோரதானாமபி துர்லபம் தானி மனோரத துர்லபானி பலானி அட்ஜெக்டிவா போறது பலதிங்கிறது இந்த சிவபக்தி இயம் பலத்தின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும் ஏன ஏவம் அஸ்மாசு பகவான் புவன குரு குரு பைரவாச்சாரியா பிரியதே சரியா இருக்கா சரியா இருக்கா மாலினி ஆ? அடுத்தது श्व श्वः द्रष्ट अस्मि भगवन्तम् ம் इति उक्त्वा च ம் मस्करिणं व्यसर्जयत् ஸ்வஹ திரஷ்டாஸ்மி நாளை நான் பார்க்க போகிறவனாக இருக்கிறேன் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்க பகவந்தம் அகம் ஸ்வஹ திரஷ்டாஸ்மி இத்யுக்த்வா ச மஸ்கரிணம் வியசர்ஜயத் சோ அந்த மஸ்கரி அப்படின்னா மஸ்கரஹான தண்டம் மஸ்கரி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இனி விருத்தியம் போன கிளாஸ்ல பார்த்தோம் சோ இத்யுக்த்வா ச மஸ்கரிணம் வியசர்ஜயத் சென்ட் ஹிம் பேக்னு அர்த்தம் சரியா சிருஜ் தாத்துனுடைய வியசர்ஜயத் சர்ஜயத் ம். அது இது லங் லகார அலங்கலகாரத்துல இருக்கு ஆமா மஸ்கரினம் விசர்ஜித்து அவரை செல்லும்படியாக செய்தார் நிச்சில இருக்கு விசர்ஜயம் ம். அந்த பிரத்யயாபயத் திரும்பி போகும்படி செய்தான்னு நம்ம ஆமா 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 அதை படிச்சிருக்கோம் இதுல ம். மேல ம். அனயாச்ச வார்த்தையா பராம் உதம் அவாப ம், ம். அனையாச்ச வார்த்தையா வார்த்தானா செய்தி அந்த அந்த ஒரு செய்தியினால பராம் முதம் ஒரு பெரிய சந்தோஷத்தை அவாப்ப அடைந்தார் இந்த ராஜா இங்க வரார் அப்படிங்கிறதுனால அந்த செய்தியினால ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த முன்னாடி வந்த அந்த ரிஷி அடைஞ்சார்னு வச்சுக்கலாம் அனையாச்ச வார்த்தையா அப்படின்னா இந்த மாதிரி இந்த பைரவாச்சாரியர் இங்க வந்திருக்கார் அந்த வார்த்தை அந்த செய்தியை கேட்டதுனால ஏஷக ராஜா இந்த ஒரு பேர் என்ன புஷ்பபூதி அந்த புஷ்பபூதியானவர் பெரும் ஒரு முதம்னா ஒரு சந்தோஷம் அதை அவாப்ப சரியா முதம்ங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் அதனால பராமுதம் அதான் மேல अपरे उद्युश्च अपरेद्युः अपरेद्युश्च प्रातः एव उत्थाय आदिनम् अधिरुह्य समुच्छ्रितः श्वेतातपन्नः படிக்கிறேன் ஒரு நிமிஷம் சமுத்தூயமான தவலம் ச அபரம் யுகலஹ தவல சாமர யுகலஹ அந்த சாமரம் வீசறது இருக்கும் சாமர யுகலஹ கதிபயர் ஏவ ராஜபுத்ரைஹ परिवृतः भैरवाचार्यः द्रष्टुं प्रतस्ते भैरवाचार्यं द्रष्टुं प्रतस्ते சோ பைரவாச்சாரியரை திருஷ்டும் பார்ப்பதற்கு பிரதஸ்தே ராஜா கிளம்பினார் சரியா ராஜாங்கிற வார்த்தை இல்ல அந்த பிரதமா விபக்தியில வர அத்தனை வார்த்தைகளும் நீங்க ராஜாக்கு எடுத்துக்கணும் சரியா சரி அபரேத்யுஹூச்ச நெக்ஸ்ட் டே பிராத்தரேவ உத்தாய காலையிலேயே எழுந்து சரியா சோ வந்து ஸ்தானுடைய ஊத்து லெப்பு உத்தாய வாஜினம் அதிருஹ்ய வாஜினா குதிரை மேல் ஏறி சமுச்ருத ஸ்வேத ஆதபத்ரா சமுச்ருதனா நல்ல எலிவேட்டட்னு அர்த்தம் நல்ல மேல் தூக்கப்பட்ட ஸ்வேத ஆதபத்திரம்னா வெண்சாமரை கொடை சரியா ஆதபத்திரம்ங்கிறது உங்களுக்கு கொடை ஸ்வேதாதபத்திரம்ங்கிறது வெள்ள கொடை வெஞ்சாமர கொடைன்னு மூணும் அதுதான் ஸ்வேத ஆதபத்ரா சமுத்தூயமான தவல சாமர யுகலகா சமுத்தூயமானம்னா ஆட்டப்பட்டன்னு அர்த்தம் உத்தூயமானம் சமு உத்து தூய் அதுதான் அங்க உங்களுக்கு சமு உத்துங்கிறது உபசர்க்கம் தூய அப்படிங்கிறது தூயதேன்னு வரும் சாணச்சல இருக்கு தூயமான
சமுத்தூயமானः தவல சாமர யுகலः யஸ்ய சக ஆட்டப்பட்ட தவலம்னா வெண்மை தவல வெண்மையாக இருக்கின்ற அந்த சாமர யுகலம் யாருக்கோ அவர் அப்படிப்பட்ட ராஜா பைரவாச்சாரியம் திரஷ்டும் பிரதஸ்தே பைரவாச்சாரியரை பார்ப்பதற்கோசரம் பிரதஸ்தே கிளம்பினார். சரியா? ஓகே. ஆ, ஆமா. சோ வந்து இங்க வந்து பிரதஸ்தே அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. ஆ? சமு அவ ஆத்மநேபதி. ஆத்ம சமு சமு அவ பிரவி இந்த 4 உபசர்க்கம் வந்துடுத்துனா ஸ்தா தாத்து வந்து உங்களுக்கு வந்து ஆத்மநேபதி எடுத்துக்கும். சரியா? சமதிஷ்டதே உபதிஷ்டதே அப்படின்னு வரும். சோ இங்க பிரதஸ்தே பிரதிஷ்டதே இங்க பிரதஸ்தே அப்படின்னு ஆத்மநேபதி. கதிபயேரேவ ராஜபுத்திரைஹி கொஞ்சமா இருக்கின்ற அந்த ராஜகுமாரர்களோடு கூட பரி ராஜபுத்திரைஹி பரிவிருத்தா அந்த ராஜகுமாரர்களினால் சூழப்பட்டவரான சக நரபதிஹி பைரவாச்சாரியம் திரஷ்டும் பிரதஸ்தே. சரியா இருக்கா? ஓகே. சரியா இருக்கா சார்? சமுஸ்ரித ஸ்வேதாதபத்ரः சமுத்தூயமான தவல சாமர யுகலः கதிபயைரேவ ராஜபுத்திரைः பரிவிருத்தः நரபதிः பைரவாச்சாரியம் திரஷ்டும் பிரதஸ்தே. சரியா இருக்கா? மேல பரிவிருத்தகனா சரௌண்டட் பை சரௌண்டட் பை பரிங்கிறது உபசர்க்கம் விருத்து வர்த்ததே இருக்கணும். பரிவிருத்தகாங்கிறது இக்த பிரத்யத்துல இருக்கு. பரிவிருத்தகா பரிவிருத்தகா நரபதிஹி பைரவாச்சாரியம் திரஷ்டும் பிரதஸ்தே. மேல गत्वा च ம். किञ्चित् अनन्तरं तदीयम् एव अभिमुखाम् அனந்தரம். ஆ. तदीयम् एवम् अभिमुखाम् அபிமுகம் अभिमुखम् ஆபதந்தம். आपन्तम् अन्यतमं ம். शिष्यम् अद्राक्षीत्. சரி. சக நரபதிஹி சிஷ்யம் அத்ராக்ஷீத். அதான் மெயின் சென்டென்ஸ். அந்த ராஜாவானவர் சிஷ்யரை பார்த்தார். திருஷ்யதாத்துவனுடைய லுங்குலகம். लुङ्लकारम्. ஆமா. சக கத்வா அந்த ராஜாவானவர் சென்று கிஞ்சித் அந்தரம் கொஞ்சம் அந்தரம்னா கொஞ்சம் இடைவெளின்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ததீயமேவ அபிமுகம் ததீயம் தஸ்ய இதம் ததீயம் தன்னை நோக்கியே அபிமுகம்னா முன்னாடி இன் ஃப்ரண்ட் வந்த ஆபதந்தம் வந்தடைந்தவரான பததி அப்படின்னா விழறது ஆபததி அப்படின்னா வந்தடைகிறது ஆபதந்தம் அப்படிங்கிறது சத்ருல இருக்கு ஆபதந்தம் இது இந்த ஆபதந்தம் அந்யதமம் எல்லாம் இந்த சிஷ்யம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சோ ததீயமேவ அபிமுகம் ஆபதந்தம் தன்னையே தன் முன்னாடியே வந்து இறங்கின அந்யதமம் அப்படின்னா சிஷ்யேஷு அந்யதமம் சிஷ்யர்க்குள்ள ஒருவரான அந்த சிஷ்யனை சக ராஜா அத்ராக்ஷீத் பார்த்தார். சரியா? அப்புறம் अप्राक्षिश्च ம். क्व भगवन् आस्ते इति. அப்ராக்ஷீத் அப்படின்னா भगवान् आस्ते. பிருஷ்டவான் அர்த்தம். பிருச்சத்தியினுடைய லுங்கு. அப்ராக்ஷீத் கேட்டார் என்ன அப்படின்னா குவ பகவான் ஆஸ்தே பகவானானவர் எங்க இருக்கார் இந்த பைரவாச்சாரிய குத்திர வர்த்ததே அப்படின்னு கேட்டார். அப்புறம் सः कथयत् அகதயத் सः अकथयत् ம். अस्य जीर्णमातृ गृहस्थयोः उत्तरेण கிரகஸ்ய உத்தரேன गृहस्य उत्तरेण ம். बिल्ववाटिकाम् अध्यास्ते इति. சஹ அகதயத். சோ அந்த அந்த சிஷ்யனானவர் ரிப்ளை பண்ணார் என்ன அஸ்ய இந்த ஜீர்ண மாத்ரு கிரகஸ்ய உத்தரேன ஜீர்ண மாத்ரு அப்படின்னா ஜீர்ணம்னா பழசுன்னு அர்த்தம் ஓல்டுன்னு அர்த்தம் மாத்ரு கிரகம்னா கோவில் டெம்பிள் மாத்ரு கிரகஸ்ய உத்தரேன அதனுடைய உத்தரபாகத்துல பில்வ வாட்டிகாம் அத்தியாஸ்தே பில்வ வாட்டிகால அவர் இருக்கார். பில்வங்கள் நிறைஞ்ச ஒரு வாட்டிகான ஒரு உத்தியானம் மாதிரி ஒரு இடம் உபவனம் மாதிரி அந்த இடத்துல அத்தியாஸ்தே இருந்துட்டு இருக்கார் அவர். சரியா இருக்கா? வாட்டிகாம் அத்தியாஸ்தே அங்க தித்திகா இதுல தித்யா அந்த விபக்தி அதீனால இது முன்னாடி அந்த இதுல வந்து அது த்வித்தியா விபக்தி இல்லையா அந்த ஆபந்தந்தம் ஆமா ஆமா சத்ருல. ஆமா சத்ருல இருக்கிறது அதெல்லாம் துவித்தியா விபக்தி அந்த சிஷ்யனுக்கு அட்ஜெக்டிவா போறது. இங்க பில்வ வாட்டிகாம் அத்தியாஸ்தே அதி வந்து இருக்கிறதுனால வாட்டிகாயாம் இல்ல வாட்டிகாம் அத்தியாஸ்தே இது. சரியா? மாத்ரு கிரகம்னா உங்களுக்கு கோவில்னு அர்த்தம். பித்ரு கிரகம் அப்படிங்கிறது ஸ்மசானம்னு அர்த்தம். சரியா? ஓகே. அப்புறம் गत्वा च तं प्रदेशम् अवततार तुरगात्. கத்வா கத்வா ச தம் பிரதேசம் துரகாத்
அவததார துரகம்னா குதிரை, அதுல இருந்து அவததார இறங்கினார்னு அர்த்தம். திருங்கிறது தரதி, ததார அவததார, அவதாரம்னு அதுல இருந்து தான் வருது உங்களுக்கு. பிரதேசத்துக்கு போய் அங்கு இறங்கினார். प्रविशेष च ம். बिल्ववाटिकाम् பில்வவாட்டிகாம் பிரவிவேஷ, விஷ்ஷு தாத்து விவேஷ, விஷதி அப்படின்னா உட்கார்றது, அந்த மாதிரி ஒரு சென்ஸ்ல. பிரங்கிறது வந்துருத்துனா பிரவிஷத்தின்னு வருதோனோ, அதனுடைய லிட்டு பிரவிவேஷ. ஸோ பிரவிவேஷ பில்வவாட்டிகாம், பில்வஸ்ய வாட்டிகா பில்வவாட்டிகா தாம் பில்வவாட்டிகாம் சக ராஜா பிரவிவேஷ. அடுத்தது अतः महतः அத்தஹ இல்ல அத. ம், सॉरी अतः ம், महतः ம். कार्पेटी कबृन्दस्य मध्ये கார்பட்டிக பிருந்தஸ்ய, பிருந்தம்னா कार्पटिक கூட்டம்னு அர்த்தம். बृन्दस्य ம், ம். बृन्दस्यना அது எப்போ எல்லாம் ஸ்லோகத்துல வருது பிருந்த வந்தே விருந்தாவனச்சரம் அந்த நிறைய இருக்கு. பிருந்தஸ்ய விருந்தாவனே சரதி விருந்தம். நிறைய பிருந்தம் யாதவா விதத்துல பிருந்தம் விருந்தம் எல்லாம் அது பிருந்தாவனச்சரம் இதுலயும் ஸ்லோகத்திலயும் நிறைய வருது அந்த மாதிரி பிருந்தா அப்ப கார்பட்டிக பிருந்தஸ்ய படிங்கோ. कार्पटिक बृन्दस्य मध्ये ஆ, प्रातः एव स्नातं दत्ता दत्ताष्टपुष्पिकम् ம், अनुष्ठिताम् अग्निकार्यं ம். व्याघ्रं வியாக்ர व्याघ्रं சர்மணி च உபவிஷ்டம். चर्मण्य उपविष्टं ஆ, विद्युत् चर्मणि उपविष्टम् சர்மணி உபவிஷ்டம். उपविष्टं ம், विद्युत् कपिलेनात्म तेजसा ம். சிஷ்யலோகம் शिष्यलोकं ஆ, लिम्पन्तं ஆ. अब अबहु அபூபாஷினம். अबहुभाषिणं ம், मन्दहासिनं ம், सर्वोपकारिणं ம், कुमारब्रह्मचारिणं धाम ம். धर्मस्य पतनं पूततायाः பத்தனம் शाला பூததாயாக. ம், पूततायाः शालां शीलस्य ம், क्षेत्रं क्षमायाः ம், आकरं करुणायाः ம், समाजं सौजन्यस्य ம். भगवन्तं साक्षात् इव विरूपाक्षं भैरवाचार्यं ददर्श அவ்வளவுதான். சோ என்ன அப்படின்னா, சகராஜா பகவந்தம் பைரவாச்சாரியம் ததர்ஷ. அதான் மெயின் சென்டென்ஸ். இதுல வர இந்த திவ்யா விபக்தி அத்தனையும் நீங்க கொண்டு போய் இந்த பகவந்தத்துக்கு இறக்கணும் இப்போ. சரியா? அதனா பிறகு, எதற்கு பிறகு? பில்வவாட்டிகா பிரவேசானந்தரம் அர்த்தம். மகதः கார்பட்டிக பிருந்தஸ்ய மத்தியே. கார்பட்டிகம் அப்படின்னாலே கற்பட்டேன சரந்தி இது கார்பட்டிக்காக. கற்பட்டம் அப்படின்னா ரேக், பழைய துணி. அதுல அந்த பழைய துணியை போட்டு இருக்கவா, கிழிஞ்ச துணியோ பழைய துணியோ ரொம்ப பளபளான ராஜ்யத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கின்ற அந்த கார்பட்டிகானாம் கற்பட்டேன சரந்தி இது கார்பட்டிகாக. சோ அந்த கார்பட்டிகானாம் பிருந்தக கார்பட்டிக பிருந்தக தஸ்ய பிருந்தஸ்ய மத்தியே, சுத்தி எக்கச்சக்க சன்னியாசிகள் இருக்கா, அவளுக்கு மத்தியே நடுவில் பிராத்தரேவ ஸ்நாதம் பகவந்தம் பைரவாச்சாரியம் ததர்ஷ. அங்க கொண்டு போய் சேர்க்கணும். காலையிலே குளிச்ச அவர் தத்த அஷ்ட புஷ்பிகம் அப்படின்னா தத்தம் அஷ்ட புஷ்பிகாக ஏன சக தம் அங்க கொண்டு போய் சேர்க்கணும். கொடுக்கப்பட்ட 8 புஷ்பங்கள், பலவிதமான தாமரைகள். இப்ப நம்ம பூஜா விதானத்துல பல விதமா நம்ம ஏமாத்துறோம் போனோம் சுவாமிய. இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன், அதுல இருக்கிற பாதி பூ 90% நம்ம அதுல கிடையாது. சரியா? இருந்தாலும் இவர் அப்படி இல்லை. தத்த அஷ்ட புஷ்பிகம்னா நிஜமாவே அங்க 8 வகையான பூக்கள் இருந்திருக்கும். அந்த அஷ்ட புஷ்பிகம் அந்த பகவந்தம் பைரவாச்சாரியம் ததர்ஷ. அதுக்கப்புறம் அனுஷ்டித அக்னி காரியம். அனுஷ்டிதா அக்னி காரியா ஏன சக தம். செய்யப்பட்ட அக்னி காரியமானது யாராலோ அவர். அப்படிப்பட்ட பகவந்தம் பைரவாச்சாரியம் ததர்ஷ. அதுக்கப்புறம் வியாக்ர சர்மணி உபவிஷ்டம். வியாக்ரம் அப்படின்னா புலி, சர்மனா உங்களுக்கு தோல். சர்மன்னு சப்தம், சர்மணி நபும்சகலிங்கம். அது சர்மணினா சப்தமியில இருக்கு. வியாக்ர சர்மணி, வியாக்ரஸ்ய சர்ம தஸ்மின்னு வியாக்ர சர்மணி உபவிஷ்டம் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த பகவந்தம் பைரவாச்சாரியம் சகராஜா ததர்ஷ. வித்யுத் கபிலேன ஆத்ம தேஜசா சிஷ்யலோகம் லிம்பந்தம் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். என்னடா திடீர்னு திருத்தியா விபக்தி வந்திருக்கேன்னு பார்க்கப்படாது. வித்யுத்னா மின்னல், வித்யுத் இவல கபிலம்னா வெண்மைன்னு அர்த்தம். வித்யுத் இவ கபிலம் வித்யுத் கபிலம்.
அந்த வித்யுத் கபிலேன ஆத்ம தேஜசா ஆத்மனஹ தேஜஸ் தயா தேன தேஜசா. ஸோ தன்னுடைய செல்ஃப் தேஜஸ்னா அந்த ஒளி பிரகாசம் தன்னுடைய அந்த சிஷ்டாச்சாரம் தன்னுடைய தபஸுனால அவாகிட்ட இருக்கின்ற அந்த ஆத்ம தேஜஸ், அந்த தேஜஸ்னால அந்த தேஜஸ் எது மாதிரி இருக்கு அப்படின்னா வித்யத் இவ கபிலம் வித்யுத் கபிலம் தேன வித்யுத் கபிலேன ஆத்ம தேஜசா. அப்படிப்பட்ட மின்னல் போல வெண்மையாக இருக்கின்ற தன்னுடைய தேஜஸ்னால என்ன பண்றார் அப்படின்னா சிஷ்யலோகம் லிம்பந்தம். லிம்பதி அப்படின்னா பெயிண்ட், லிம்பதி இவ தமோ அங்கானி வர்ஷதி இவ அஞ்சனம் நபகன் உத்பிரேக்ஷா அலங்காரத்துக்கு வரும். சரியா? சோ வந்து இந்த இடத்துல சிஷ்யலோகத்தை, சிஷ்யானாம் லோகஹன கூட்டம்னு அர்த்தம், அந்த ஜனசமூகத்தை என்ன லிம்பந்தம் அப்படியே அந்த தன்னுடைய தேஜஸ அப்படியே அவ மேல பரப்புற. அப்படியே அவளாம் இவருக்கு என்ன தேஜஸோ அந்த அளவுக்கு ஒளியோட இருக்கா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல. சித்திரம் வட்டதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா மாதிரி வட்டத்தருவுல உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்க அவருடைய தேஜஸ்னால, அதாவது நல்லவா ஒருத்தர் இருந்துட்டா அவ இருக்கிற இடமும் அவளால பரிமளிக்கும்னு சொல்றாளோ. திலீபன் வந்து ரகுவம்சத்துல வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு அவனும் ஒய்ஃபும் போகும்போது அங்க வந்து ஒரு புலிக்குட்டி வந்து ஒரு மான் கிட்ட பாலை குடிச்சுட்டு இருந்ததுதான். பரஸ்பரமா வைரி இருக்கிறவா கூட இவாளுடைய ஒரு இந்த மாதிரி சிரேஷ்டமா இருக்கிற ரிஷிகளனுடைய சாநித்தியத்துல பரஸ்பர வைரி பாவத்தோட இருக்கின்ற பாம்பும் கீரிபுள்ளியும் ஒன்னா விளையாடும். சரியா? அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இவர்கிட்ட என்ன அப்படின்னா வித்யுத் கபிலேன ஆத்ம தேஜசா சிஷ்யலோகம் லிம்பந்தம். லிம்பந்தம் அப்படிங்கிறது நீங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. புரியுறதா? இவருடைய அந்த மின்னல் போல வெண்மையாக இருக்கின்ற இவருடைய தேஜஸ்னால சிஷ்யானாம் சமூகத்தை அப்படியே வெண்மையாக்குறார். அந்த அந்த பிரகாசத்தோட செஞ்சுடுறார். சரியா? அபகுபாஷினம் அப்படின்னா வெரி கொஞ்சமா பேசுறவர், நல்லா வள வளவளன்னு பேசுற மாதிரி இல்ல. ந ந யஹ யஹ ந பகுபாஷத்தே சஹ அபகுபாஷி தம் அபகுபாஷினம். சரியா? அப்படி இருக்கின்ற பகவந்தம் பைரவாச்சாரியம் ததர்ஷ அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மந்தஹாசினம் அப்படின்னா ஹஹஹான்னு சிரிக்க மாட்டா. மந்தஹாசி அப்படின்னாலே புன்சிரிப்புன்னு அர்த்தம். மந்தம்னா குறைச்சல் இல்லையா? ஹாசி அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமா சிரிக்கிறவர். ஹசதி இதி ஹாசின் ஹாசினம் த்வித்யா விபக்தி. மந்தஹாசினம் மந்தம் யஹ ஹசதி மந்தஹாசி சஹ அந்த மந்தஹாசினம் பகவந்தம் பைரவாச்சாரியம் ததர்ஷ. அப்புறம் சர்வ உபகாரினம் குமார பிரம்மச்சாரினம் சர்வேஷாம் உபகாரி உபகரோதி இதி உபகாரி தம் உபகாரிணம் பகவந்தம் ததர்ஷ. குமாரஸ்ச அசௌ பிரம்மச்சாரி ச குமார பிரம்மச்சாரிஹி தம் குமார பிரம்மச்சாரிணம் பகவந்தம் பைரவாச்சாரியம் ததர்ஷ. அவர் மேலும் எப்படி இருந்தார் அப்படின்னா தர்மஸ்ய தாம, இஸ் த அபோர்ட் ஆஃப் தர்மா. சரியா? பூததாயாக பத்தனம். பூதம் அப்படின்னாலே உங்களுக்கு பியோர்னு அர்த்தம், பவித்ரம்னு சொல்றோம் இல்லையா, சாங்டிட்டி. ஸோ அந்த பூதஸ்ய பாவகா பூததா, அந்த பூததாயாக பத்தனம். பத்தனம்ங்கிறது நகரம். ஸோ பத்தனம்ங்கிறது இங்கேயும் இருப்பிடம். ஷாலாம் ஷீலஸ்ய என்ன சொல்றது, ஷீலம்னா குட் கான்டக்ட், அதனுடைய ஷாலாம் அதனுடைய ஒரு ரூம் போல அப்படின்னா அந்த ஷீலம்ங்கிறது ஷீலத்தினுடைய ஒரு இருப்பிடமாக அவர் இருந்துட்டு இருக்கார். க்ஷமாயாக க்ஷேத்திரம். க்ஷமானா பொறுமை, மற்றவாள மன்னிக்கிற தன்மையும் க்ஷமா. சரியா? க்ஷமாயாக க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா ஃபீல்டு, இங்கு பூமிஹி. க்ஷமாயாக பூமிஹி சக. கருணாயாக ஆகரம். அவர் ஃபார்ம் எப்படி இருக்கு, ஆகாரம் எப்படி இருக்குன்னா கருணாயாக அப்படியே ஒரு 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 கம்பேஷனேட்டா இருக்காரு எல்லார்கிட்டையும். சௌஜன்யஸ்ய சமாஜம் அப்படின்னா சுஜனதா அப்படின்னா எளிமையாக இருக்கார். அப்ரோச்சபிலிட்டிங்கிறது இருக்கு, சௌலபியம் சௌஜன்யம் ரெண்டுமே இருக்கு. அந்த அதனுடைய ஒரு சமாஜம் போல இருக்கார். அப்படிப்பட்ட பகவந்தம் மேலும் அவர் எப்படி இருக்கார், சாட்சாத் இவ விரூபாட்சம். விரூபாட்சனா ஈஸ்வரா, சிவன். சோ வந்து ஈஸ்வரனுக்கு எப்படி 3 விரூபமான அக்ஷிகளோ அந்த மாதிரி அந்த விரூபாட்சன் போல சாட்சாத் விரூபாட்சம் இவ பைரவாச்சாரியம் சக ராஜா ததர்ஷ. சரியா இருக்கா? அத மகதः கார்பட்டிக பிருந்தஸ்ய மத்தியே பிராதரேவ ஸ்நாதம் தத்த அஷ்டபுஷ்பிகம் அனுஷ்டித அக்னி காரியம் வியாக்ர ஜர்மணி உபவிஷ்டம் வித்யுத் கபிலேன ஆத்ம தேஜசா சிஷ்யலோகம் லிம்பந்தம் அபகுபாஷினம் மந்தஹாசினம்
சர்வ உபகாரிணம் குமார பிரம்மச்சாரிணம் தர்மஸ்ய தாம பூததாயாः பத்தனம் ஷீலஸ்ய ஷாலாம் க்ஷமாயாः க்ஷேத்திரம் கருணாயாः ஆகரம் சௌஜன்யஸ்ய சமாஜம் பகவந்தம் விரூபாக்ஷம் பைரவாச்சாரியம் பகவந்தம் பைரவாச்சாரியம் சாக்ஷாத் விரூபாக்ஷம் இவ ததர்ஷ. அப்படியே ஒரு ஈஸ்வரனை பாக்குறது போல அவர் பார்த்தார். எல்லா விசேஷனும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுல. ஆமா ஆமா அதான் மேல படிக்கும். பைரவாச்சாரியா து தூராதேவ ராஜானம் திருஷ்டுவா பிரத்யுஜகாம. பைரவாச்சாரிய அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தூராதேவ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே ராஜானம் எல்லாம் வரட்டும் வா, ராஜாவா இருந்தா என்ன என்னோட இடத்துக்கு வந்திருக்காரோ அப்படின்னு உட்கார்ந்து இல்லாம பைரவாச்சாரியஸ்து தூராதேவ ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் ராஜானம் திருஷ்டுவா ராஜாவை பார்த்து விட்ட பிறகு பிரதி உஜ்ஜகாம ஜகாமனா டு கோ கச்சத்தினுடைய ஜகாம போறது பிரதி உஜ்ஜகாம அப்படின்னா முன்னோக்கி சென்றார்னு அர்த்தம். he went and approached, he went towards him. ஆமா சமர்ப்பை மியூட்ல இருக்கேன் சார் வாசுதேவன் சார், மியூட்ல இருக்கேன். ஓகே. எதிர்நோக்கி அழைத்தான்னு சொன்னாங்க. எதிர்நோக்கி அழைத்தார். ஆமா ஆமா மேல படிங்க. சமர்ப்பித ஸ்ரீஃபலோபாயனச்ச. ஃபலவே ஸ்ரீஃபல கிடையாது. உபாய ஸ்ரீஃபலோபாயனம் படிக்கணுமா அது? ஓகே. ஸ்ரீஃபல ஃபல கிடையாது. ஃபல் வந்து ஹிந்தில பார்சி ஆமா ஸ்ரீஃபல உபாயனம் ஸ்ரீஃபல உபாயனச்ச கம்பீரயா கிரா ஸ்வஸ்தி சப்தம் அகரோத். சமர்ப்பித ஸ்ரீபலம்னாலே பில்வ விருட்சம்னு அர்த்தமா. சரியா? ஸ்ரீபலகான பில்வ விருட்சம். ஸ்ரீயுக்தம் பலம், அதனால அதுக்கு ஸ்ரீபலம்னு. ஸ்ரீனா சம்பத்துனா நாட் ஒன்லி மெட்டீரியல் பிளஷர்ஸ், எல்லா விதமான சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம் எதுனா பில்வ விருட்சம், அதனால அதுக்கு ஸ்ரீபலம்னு பேரு. சரியா? சமர்ப்பித ஸ்ரீபல உபாயனஹா ச கம்பீரயா கிரா ஸ்வஸ்தி சப்தம் அகரோத். ஸோ வந்து ஸ்வஸ்தி சப்தம் அகரோத். சரி, இது வந்து சமர்ப்பிதா ஸ்ரீபலஹ ஏன ஸ்ரீபலஸ்ய ஸ்ரீபலஹ பலமேவ உபாயனம். அந்த ஸ்ரீபலம் தான் ஒரு உபாயனம்னா உங்களுக்கு உபகாரம்னு அர்த்தம், கிஃப்ட்னு அர்த்தம். சமர்ப்பிதம் ஸ்ரீபல உபாயனம் ஏன சக, இது வந்து அந்த முனிவருக்கு போறது, அந்த பைரவாச்சாரியருக்கு. சரியா? அவரால, ஏன்னா வந்து இது ராஜா கொடுத்தாருன்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஸ்வஸ்தி சப்தம் அக்கரோத்துங்கிறத சொல்ல முடியாது இல்லையா? அப்படிதானே? ஆமா. இல்லைன்னா ஸ்வஸ்தி சப்தம்ங்கிறது மங்கள வாக்கியம்னு எடுத்துட்டு ராஜா சொன்னார்னு சொல்லலாம். கம்பீரயா கிரா, ஈஹி கிரௌ கிரஹா, கிராங்கிறது திருத்தியா விபக்தி, கம்பீரஹா கம்பீரா அட்ஜெக்டிவா வருது, கம்பீரயா கிராங்கிறது அதுக்கு போறது. கம்பீர வாக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, கம்பீரமான ஒரு வாக்குனால ஸ்வஸ்தி சப்தம், ஸ்வஸ்தினா மங்களம், மங்கள சப்தத்தை அகரோத் செய்தார். சரியா? யார் செய்தார்? எவரால் இந்த ஸ்ரீபலமானது உபகாரமாக கிஃப்டாக கொடுக்கப்பட்டதோ அவரால். சரியா? சமர்ப்பித ஸ்ரீபல உபாயனஹ சஹ ரிஷிஹி ஸ்வஸ்தி சப்தம் அகரோத், நல்ல மங்கள வாக்கியத்தை செய்தார். எப்படி செய்தார்? கம்பீரயா கிரா, தன்னுடைய கம்பீரமான அந்த வாக்குனால செய்தார். சரியா? அதாவது கம்பீரயா கிராங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வஸ்தி கொடுக்கும் போதே நல்ல ஒரு வார்த்தை வாங்க அப்படின்னா அது வராது, நல்லா ஜம்முன்னு சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஸ்ரீபலம்ங்கிறத நாளிகேரத்துக்கு கூட சொல்லுவா இல்லையா? இந்த இடத்துல ஸ்ரீபலகாங்கிறது உங்களுக்கு ஸ்ரீபலம்னு நீங்க டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்வ விருட்சம் தான் போட்டிருக்கு. ஆமா ஆமா ஸ்ரீ, ஆமா, அதாவது ஸ்ரீயுக்தம் பலம், அதனால ஸ்ரீ அதுதான் போட்டிருக்கா எக்ஸ்பிளனேஷன். சொல்லுங்க. இப்ப இல்ல பில்வ விருட்சத்துக்கு அந்த பழத்தை கொடுத்தாரா? ஸ்ரீபலம்ங்கிறதே பில்வ விருட்சா தான், அதனுடைய பழத்தை சொல்லலாம், ஆர் அதனுடைய இலை. ஆமா. ஓகே. அப்ப ஸ்ரீபல உபாயனங்கிறது கிஃப்ட், உபகாரா. ஓகே. அதுல இந்த பில்வ விருட்சத்தோட ரிலேட்டடா ஏதோ கொடுத்தார். ஆமா, அது வந்து அந்த கொடுத்தவர் யாரோ, அந்த ராஜா கொடுத்தாரா
முனிவர் கொடுத்தாராங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி சப்தம் அகரோத் யார் ஆசீர்வாதம் முனிவர் சொன்னா? கரோத்னா கொடுத்தார் மாதிரிதான் வருது பகினி. எது எது முனிவர் மாதிரிதான் வருது. ஏன்னா அடுத்த நரபதி வரியில அப்பி ஆஹ் ஆமா, அதனாலதான் நானும் முதல்ல முனிவர்னு சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஸ்லைட் டவுட் இருந்தது, இவர் வந்து போய் சொன்னாரா இவர் கொடுத்தாரான்னுட்டு. ஸோ சமர்ப்பித ஸ்ரீபல உபாயனகா அப்படிங்கிறது, உபாயனகாங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு. ஸோ சமர்ப்பிதம் ஸ்ரீபல உபாயனம் ஏன சக அப்படின்னு பகுவிரிகில சொல்லிட்டு அது வந்து முனிவருக்கு போயிட்டு ஸ்வஸ்தி சப்தம் அகரோது கம்பீரையா கிரா. சரியா? அவர் போய் ரிசீவ் பண்ணதால அப்படியே வந்து ஆமா இது ஆமா. கொடுத்தாருன்னு. படிங்கோ. ம் நரபதி அப்பி ம் தூராவனதः ம் பிரணாமம் அபிநவம் சகார. நரபதிரபி ராஜாவும் கூட தூராத்து அவனதா, தூர அவனதா, தூரத்திலேருந்தே அவனதகனா தலை குனிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிற அவர், அந்த ராஜா, ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது. தூராத்து அவனதா சன்னு நரபதிஹி பிரணாமம். ஏன்னா அபி வந்துருத்தோணும், அதனால உங்களுக்கு வந்து முந்தின சென்டென்ஸ் நம்ம முனிவருக்கே போட்டுடலாம், பைரவாச்சாரியருக்கே. நரபதியும் கூட அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த அபிக்கு அங்க வந்து யூசேஜே இல்லாம போயிடும். ஸோ நரபதிரபி இவரும் கூட தூர அவனதக தூரத்திலேருந்தே வணங்கிய தலையுடன் பிரணாமம் அபினவம் சகார, அபினவம் பிரணாமம் சகார அப்படின்னா புதிதான ஒரு பிரணாமத்தை செய்தார்னா, புதிசான பிரணாமம் பழசான பிரணாமம்லாம் இல்ல, அபினவம்ங்கிறது இங்க நன்னா பண்ணாருங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? சாதாரண அபிநவம்னா கொஞ்சம் சின்ன அந்த அபிநவ அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த அப்ஜெக்டிவ் அபினவ வித்யா தீர்த்தர். அந்த மாதிரி அபிநவனா கொஞ்சம் சின்ன வாழை, சின்ன அடுத்த நியூ சரி, அபினவம் பிரணாமம் நீங்க எப்படி அதை கொண்டு போய் அதுல சேர்ப்பேன்? அதான் குட்டியான ஒரு பிரணாமமா? அபினவம் பிரணாமம் சகார. அப்புறம் ஆச்சாரியோபி ஆச்சாரிய அப்பி ஆகச்ச அத்ர உபவிஷ இதி ஷார்தூலம் ஷார்தூலச்ச சார்தூல சர்ம ஆத்மீயம் சர்ம அதர்ஷயத். சாதியம் அதர்ஷயத். ஆச்சாரியோ அப்படி தர்ம. இவர் இந்த மாதிரி அபினவம் பிரணாமம் சகார சக நரபதிஹி அப்படிங்க அப்புறம் ஆச்சாரியரும் விடல, அவர் என்ன பண்ணார், ஆகச்ச வாப்பா அத்த உபவிஷ இங்க உட்காந்துக்கோ, இது சார்தூல சர்ம ஆத்மீயம் ஆத்மீயம் சார்தூல சர்ம அதர்ஷயத்து, தன்னுடைய அந்த ஆத்மீயம் அப்படின்னா ஆத்மன அவரை சேர்ந்தன்னு அர்த்தம், அதர்ஷயத்து காண்பித்தார். இங்க உட்காருன்னுட்டு தன்னுடைய உட்கார்ந்துக்கிற புலித்தோலை காமிச்சார், உட்காந்துக்கோ அப்படின்னுட்டு. அப்புறம் உபதர்ஷித பிரசஸ்யஸ்து ராஜா மதுர மதுரசமயீம் 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 பிரவர்த்தயன் வாச்சம் வியாஜஹார பகவன் நா அர்ஹசி மாம் அன்ய கலீகர்த்தும் கலீகர்த்தும். சரி, என்ன அப்படின்னா உபதர்ஷித பிரஸ்ரயா, இது வந்து முனிவருக்கு அப்ஜெக்டிவா போறது. பிரஸ்ரயம்னா பிரணயம்னு அர்த்தம், ஆசைன்னு அர்த்தம், விருப்பம்னு அர்த்தம். சரியா? ஒரு ராகம் ராகம்னு அர்த்தம், பிரீத்தி. சோ அப்ப உபதர்ஷிதம் பிரணயம் ஏன சக உபதர்ஷிதம் பிரஸ்ரயம் ஏன சக உபதர்ஷித பிரஸ்ரயா சக பைரவாச்சாரியஸ்து. இல்ல இது ராஜாக்கு போறது. உபதர்ஷிதம் பிரஸ்ரயம் எஸ்ய சகன ராஜாக்கு காண்பிக்கப்பட்ட அந்த பிரணயமானது யாருக்கோ அவர், அப்படி இருக்கின்ற ராஜா மது ரசமயும் வாச்சம் பிரவர்த்தையன்னு வியாஜகார. மதுனா தேனு, மது ரசம் அப்படின்னா தேன் போல, ரசம்னா உங்களுக்கு ஃப்ளூயிடா இருக்கிறது எல்லாமே ரசம் தான். ஸோ மது ரசம் அப்படின்னா இனிமையான ரசத்தோட இருக்கின்ற, ரசமயீம் அப்படிங்கிறது ரசயுக்தம்னு அர்த்தம், அதோட இருக்கின்ற அந்த வாச்சம். சரியா? வாச்சவு வாச்சக வாச்சம், அதை பிரவர்த்தையன்னு அதை உபயோகப்படுத்தி கொண்டு வியாஜகார விவகாரம் செஞ்சார். ஜஹார அப்படிங்கிறது ஹிரு தாத்து, லிட்டில் இருக்கு, வி ஆங் அப்படின்னு 2 உபசர்க்கம் இருக்கு. வியாஜகார அப்படின்னா விவகாரம் கிருத்தவான், பேசினார், அங்க ஆக்டிவிட்டியை செஞ்சார். என்ன பகவன் ந அர்ஹசி மாம் அந்நிய நிருபஸ் கலிதைஹி கலீகர்த்தும். ஸோ வந்து அதாவது என்ன விஷயம் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்த இடத்த வந்து ராஜாக்கு கொடுக்குறார். ஸோ தான் உட்கார்ந்த இடத்த வந்து ராஜாக்கு கொடுக்குறார் அப்படின்னா ராஜா இதை எதிர்பார்ப்பானோ
முன்னாடி வந்த ராஜா வந்து இந்த மாதிரி ஒரு மரியாதையை எதிர்பார்த்தானே அப்படின்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி நீங்க பண்றேளே, அந்த மாதிரி அந்நிய நிருபஸ் கலிதைஹி அப்படின்னா வேற ஒரு ராஜாவினால் தடுமாற்றத்துக்கு உட்பட்டவனாக செய்யப்பட்டதுனால மாம் கலி கர்த்தும் துவம் ந அர்ஹசி, என்ன வந்து இந்த மாதிரி கல இவ கர்த்தம், கலன்னா துஷ்டம்னு அர்த்தம். அகலம் கலம் கர்த்தும் கலி கர்த்தும்ங்கிறது அபூத தத்பாவே ச்வி அப்படிங்கிற ஒரு பிரத்யம். அகலஹ அகம் ந கலஹ, கலஹனா துஷ்டகான்னு அர்த்தம். என்ன மாதிரி அகலம் கலி கர்த்தும், என்ன வந்து கலனா அகலம் கலஹ கர்த்தும் கலி கர்த்தும்னு அர்த்தம். யார் ஒரு நான் வந்து கலஹ கிடையாது, அகம் துஷ்டகன்ன. ஆனா பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் வேற ஒரு ராஜா உங்களை அப்படி ட்ரீட் பண்ணிருக்கலாம், அதனால நீங்க உங்க இடத்த எனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த ராஜா பண்ண மிஸ்டேக்னால என்ன நீங்க துஷ்டனா நினைக்கப்படாது. புரிஞ்சுக்கணும் அந்த சென்டென்ஸ. டக்குன்னு பார்த்தேன்னா இது புரியாது. அந்நியன் நிருபஸ் கலிதைஹி, வேற ஒரு நிருபனுடைய நிருபஸ் கலிதைஹி, நிருபனால தடுமாறம், ஸ்கலனம்னாலே உங்களுக்கு தடுமாற்றம்னு அர்த்தம். தடுமாற்றம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது திருப்தக ஹிருஷ்டக திருப்யதி, திருப்தக தர்மம் அதிக்ராமத்தின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து திருப்தனா ஆயிடுவான். ஹிருஷ்டகா திருப்தகா, அவன் வந்து ரொம்ப திமிர் வந்துடும். அந்த மாதிரி திருப்த ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் தர்மத்தை அதிக்ராமதி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து அந்நிய நிருபஸ் கலிதைஹின்னு சொல்லும் பொழுது வேற ராஜாவினால் ஒரு தடுமாற்றத்தினால் அதை நீங்க மனசுல வச்சுண்டு அந்த காரணத்தினால் மாம் அதுனா கலி கர்த்தும் துவம்னா அர்ஹசி. மாலினி சரியா இருக்கா? புரியுறதா உங்களுக்கு? இந்த சென்டென்ஸ் புரியாது. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அபூமிரம் அயம் உபச்சாரணாம் அயம் அபூமி, அயம் உபச்சாராணாம் உபச்சாரங்கள் அப்படின்னா நான் எந்த இடத்துல ஹாஸ்பிட்டாலிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு அந்த பாரபெர்னியாலோட இருந்தேன்னா, நான் இன்னும் ராஜா வீட்டுக்கு போனேன்னா அந்த உபச்சாரங்களை நான் எதிர்பார்க்கலாம். என்னோட ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, எனக்கு வந்து பரிவாரம், இந்த சீட்டு வேணும், இந்த கோல்டன், இப்போ இந்த சவுதி அரேபியா ராஜாலாம் போறா பாருங்க, ஒரு பிரைவேட் ஏர்கிராஃப்ட்ல அவளுடைய காரையும் தூக்கிட்டு போறான். அந்த மாதிரி உபச்சாரங்கள் ஒரு ராஜாவா இருக்கும் பொழுது இன்னொரு தேசத்துக்கு போகும்போது எதிர்பார்க்கலாம். ஆனா ஐயம் இது வந்து அபூமிகி, இது வந்து இந்த இடமானது பூமிகினா ஸ்தானம்னு அர்த்தம். அபூமிகினா இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி. இங்க வந்து நான் எதிர்பார்க்கப்படாது, இங்க வந்தா நான் வந்து பணிவா இருக்கணும். இங்க வந்து எனக்கு வந்து நான் ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கட்டின்னு இங்க வரக்கூடாது. புரியுறதா? அலமதி யந்திரண்யா. சோ இந்த மாதிரி போறோம். நீங்க காமிச்ச அந்த சொல்லுங்க. அயம் அபூமிஹி அப்படிங்கறச்சு நான் அதுக்கு பாத்திரம் இல்லாதவன்ற மாதிரி வரணும். பிகாஸ் பூமிஹிங்கிறது ஸ்திரீலிங்கம், இயம் அபூமிஹின்னு வரணும். அகம் அபூமிஹி கரெக்ட் நீங்க சொல்றது. அயம் அபூமி, அயம் அபூமிஹின்னா அயம் அயம் அகம் இந்த நான், உபச்சாரம் அபூமிஹி இந்த இதுக்கு வந்து பாத்திரம் ஆக மாட்டேன். அதுவே இயம்னு போட்டிருந்தாருன்னா உபச்சாரானாம் இயம் ஸ்தானம் இதம் பிரதேசம் இமம் பிரதேசம் அபூமிஹி பவதி. சரியா? அப்புறம் அப்புறம் அலமதி இதுனா அலமதி யந்திரண்யா. யந்திரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு போரும், பண்ற உபச்சாரம் போரும்னு வச்சுக்கோங்க. அலம் அலம் அதி அலம்னா ஆமா அப்படி படிக்கணும் இல்லையா? அலம் அதி அத்தியந்திரணையான்னு படிக்கணும். ஆமா ஆமா. அலம் அதியந்திரணையா. ஓகே. தூரஸ்திதோ அபி மனோரதம் சிஷ்யோ அயம் பவதாம். அகம் தூரஸ்திதோ அபி, நான் தூரத்துல இருந்தாலும் கூட பவதாம் மனோரத சிஷ்யா அகம், நான் வந்து ஒரு மனசுக்குள்ளே எனக்கு வந்து நான் வந்து உங்களுடைய சிஷ்யனாக நினைச்சுக்கிறேன். நம்ம சொல்றோம் இல்லையா, எனக்கு வந்து அவர் வந்து ஒரு இந்த குரு, மானசிக குரு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மனோரத சிஷ்யா அயம் பவதாம். பவதாம்ங்கிறது உங்களுக்கு, தூரஸ்திதோ அப்பி அகம் அயம் மனோரத சிஷ்யா, நான் வந்து மனோரதம் அப்படின்னா என்னுடைய டிசைர்னால உங்களுக்கு வந்து ஒரு சிஷ்யனாக இருக்கேன். அதான். மானனீயஷ குருவன் உல்லங்கனம் ந அர்ஹதி குரோஹோர் ஆசனம். குருவத் ந உல்லங்கனம் அர்ஹதி குரோஹோ ஆசனம். மானனீயம் ச குருவத் ந உல்லங்கனம் அர்ஹதி குரோஹோ ஆசனம். குரோஹோ ஆசனம்
உல்லங்கனம் ந அர்ஹதி குருவத்து. ஸோ வந்து என்ன அப்படின்னா குருவானவர் அந்த என்ன சொல்றது மானனீயாக, அவர் மரியாதைக்கு உட்பட்டவர். அண்ட் அந்த ஆசனத்தை, அந்த குரோஹோ ஆசனம் வந்து வேற யாரும் வந்து எடுத்துக்கிறதுக்கு இட் இஸ் நாட், தே ஆர் நாட் ஃபிட் ஃபார். சரியா? குருவத்து ந உல்லங்கனம் அப்படின்னு சொல்லும்பொழுது குருவோட அந்த இப்போ வந்து அது அந்த ஆசனத்துல உட்காரணும்னா காலை வைக்கணும். இவா காலை வச்சுட்டாதான் அதுல உட்கார முடியும். ஸோ அந்த அந்த குருவத்து ந உல்லங்கனம் அர்ஹதி, எப்படி வந்து குருவை ஒருத்தர் தாண்டப்படாதோ அதே மாதிரி குரோஹோ ஆசனம் அபி உல்லங்கனம் ந அர்ஹதி, அது மானனீயம், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். கரெக்டா இருக்கா? இப்போ மாலினிக்கு டக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்தது, என்னடா குருவத்து உல்லங்கனம் சரியா சொல்லலையேன்னுட்டு. இல்ல இல்ல குருவத்து ந correct. உல்லங்கனம் ஆசனம் குரோஹோ ஆசனம் உல்லங்கனம் ந அர்ஹதி. சரியா? அப்புறம் குருவோட ஆசனத்தை நான் தாண்டறதுக்கு அருகதை இல்லாதவன். எப்படி குருவை தாண்டப்படாதோ அது வந்து குருவை, அதாவது குருனுடைய சொல்றோம் இல்லையா, நம்ம நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஆத்துல இருந்தானா அவளுக்கு என்ன மரியாதையோ அவளுடைய உடமைக்கும் அதே மரியாதை பண்ணும். அது அவளுக்கு மாத்திரம் மரியாதை கொடுத்துட்டு அவ புடவையும் வேஷ்டியும் போட்டு கீழே காலால மிதிக்கப்படாது இல்ல, அதையும் மரியாதை எடுத்து வைக்கணும் இல்ல. அது மாதிரி மானனீயம் ச குருவது ந உல்லங்கனம் அர்ஹதி குரோஹோ ஆசனம். அப்புறம் மானனீயம்ங்கிறது இங்க மாதிரி இது அந்நியர் இதுல இருக்கா? மானனீயாக, ஆமா, ஒடுக்கப்பட வேண்டும்ங்கிற மாதிரி இல்ல மதிக்கப்பட மதிப்புக்கு வேண்டும். ஆமா, மதிப்புக்கு உட்பட்டவர்னு வரும். அந்நியர்லாம் உட்பட்டவர். ஓகே. அந்த ஹிஸ் எக்ஸலன்சி மாதிரி. ஆமா. மதிப்புக்கு உட்பட்டவர். ஓகே. ஆசதாம் ச பவந்தः ஏவ ஆசதாம் ச பவந்த ஏவ அத்ர இதி வியாஹ்ருத்ய பரிஜன உபநீதே வாசசி நிஷசாத. நீங்களே இதுல உட்கார்ந்துக்கோங்கோ இது வியாக்கிருத்திய என்று கூறிவிட்டு பரிஜனைஹி உபநீதம் வாசம், வாசக வாசசி வாசாம்சி நபும்சகலிங்கம். சரியா? வாசகா அப்படின்னால வாசகா வாசசி வாசாம்சி அப்படி நபும்சகலிங்கத்துல வந்துட்டுனா வஸ்திரம்னு அர்த்தம், புல்லிங்கத்துல வந்துருத்துனா இடம்னு அர்த்தம், வாசகனா ஸ்தானம்னு அர்த்தம். சரியா? சோ பரிஜன உபநீதே வாசசி, பரிஜனங்களால எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த வாசசினா அந்த வஸ்திரத்தில் நிஷசாத அமர்ந்தார். சரியா? ஆமா. சத்து தாத்து சசாதன்னு வரும். நீங்கிற உபசர்க்கம் வந்து கொடுத்தோம்னா அங்க வந்து ஷகாரம், அதுக்கு ஒரு சூத்திரம் வேற இருக்கு. ஆமா, நிஷசாதன்னு இது மாதிரி நம்ம ஆசசாதான்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆசசாத அத மாதிரியா? அதே மாதிரி இங்க நிஷசாத. ஓகே. அமர்ந்தாருன்னு அர்த்தம். भैरवाचार्य अपि प्रीत्या अनतिक्रमणीयं नृपवचनम् अनुवर्तमानः पूर्ववत् एव व्याघ्र अजिनम् अभजत्. ஆமா, அபஜத அபஜத. பைரவாச்சாரியோ அப்படி, பைரவாச்சாரியரும் கூட பிரீத்தியா அனதிக்கிரமணீயம் நிருபவச்சனம், அனதிக்கிரமணீயம்ங்கிறது நிருபவச்சனத்துக்கு போறது. பிரீத்தியினால அவர்கிட்ட அவருக்கு ஒரு பிரீத்தி விசேஷம். நான் தானே குரு, நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லல. பிரீத்தியா ஒரு பிரீத்தியினால சிஷ்யன் சொன்னா குரு கேட்டு வரணும். அந்த அனதிக்கிரமணீயம் நிருபசிய வச்சனம், அந்த தாண்ட முடியாத ராஜாவினுடைய வார்த்தையை அனுவர்த்தமான பின்தொடர்ந்தவராக. இந்த அனுவர்த்தமானங்கிறது உங்களுக்கு சாணத்துல இருக்கு. பூர்வவத்து முன் போலவே, ததேவ வியாக்ர அஜினம் அபஜத. அஜினாலே, அஜினம்னாலும் உங்களுக்கு தோல்னு அர்த்தம். வியாக்ர அஜினம் அப்படின்னா வியாக்ரஸ்ய அஜினம், அதை அபஜத, அதை பஜத்தே அதனுடைய லங்கு, அபஜத அப்படின்னா அதையே பின்பற்றி கொண்டார், அதிலே உட்கார்ந்து நுட்டார். Instead of arguing further, he said, because of the affection he had towards the king, he listened to the words of the Raja and he sat on the same tiger's இது அந்த சர்மா, அந்த ஸ்கின்ல. சரியா? இது ஒன்று நிறுத்திக்கலாமா? இது அடுத்த கிளாஸ் அப்படி சரியா இருக்கா?